அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கனகாம்பரம் அறுவடை பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். 4 முழம் 5 முழம் பூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ இது போல் உங்கள் வீட்லேயும் செடி வைங்க, நல்லா வளர்த்து நம்ம தேவைக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பூ பறிச்சிடலாம். கனகாம்பரம் பூ வாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ட்ரிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. எப்போவுமே தண்ணி ஊற்றுனா அந்த செடியை நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க. அப்படியே தண்ணி ஊற்றுனீங்கன்னா உள்ள மண் கல் மாதிரி இருக்கும். அதனால அந்த வேரில் தண்ணி இறங்காது. அந்த அளவுக்கு காற்று வசதி இல்லாமல் சரியாக பூக்காது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரு முறையும் தண்ணி ஊற்றும் போது மண்ணை கிளறி விடுவேன். ஏதோ குச்சி ஒன்று வச்சு கிளறி விடுங்க. க்ரோ பேக்கில் இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பூத்துக்குள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அறுவடைக்கு போகலாம். வாங்க பூ பறிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். நான் இது பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க தான் வச்சுருக்கேன். மற்ற பூவெல்லாம் கூட ஒரு சின்ன தேவையில்லாத ஒரு க்ரோ பேக் வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் மண் போட்டு இந்த மாட்டு சாணம், தொழு உரம் இதெல்லாம் தான் நான் அதில் போட்டு வைக்கும்போது கம்பல்சரி மாட்டு சாணம், தொழு உரம், அதாவது மக்கிய மாட்டு சாணம் வைக்கணும். நீங்கள் அதை கொஞ்சம் ஒரு பங்கு மாட்டு சாணம்னா 2 பங்கு மண் போட்டுங்க. நிறைய செடி வைக்கும்போது உரம் அதிகமாக வைக்கக்கூடாது. உரம் கம்மியாக வைக்கணும். மண் கொஞ்சம் அதிகமாக போட்டு வச்சோம்னா நமக்கு அப்போது நல்லா செடி தளிர் வரும். நீங்கள் அப்படியே போடும்போதே நிறைய உரங்கள்லாம் கொட்டி வாரி வச்சிங்கன்னா சீக்கிரமாக செடி செத்து போயிடும், நல்லா இருக்காது. அதனால் மாட்டு சாணம் 1 பங்குன்னா 2 பங்கு மண் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேறு எதுவுமே கலவை எதுவுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு. இது 2 மட்டுமே வைங்க. நீங்கள் கலவை இன்னும் அதிகமான உரங்களெல்லாம் கலந்து வச்சிங்கன்னா செடி சீக்கிரமாக தளிர் வராது, எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தேங்காய் நார் அது சொல்கிறாங்களே, அதெல்லாம் எதுவுமே போட்டு வைக்காதீங்க. வெறும் நான் சொன்ன மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமாக தளிர் வந்துடும். அப்புறமா நம்ம உரம் கொடுக்கணும். எந்த உரமும் நீங்கள் கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செடியை அறுத்து முடிஞ்சது. நீங்கள் இது மாதிரி இதை பாருங்கள், இந்த மாதிரி களையெல்லாம் இருந்தால் உடனே எடுத்துடுங்க. அந்த உரம்லாம் அதுவே இழுத்துக்கும். இப்போ பாருங்கள், இதுலேயே நான் தண்டு கீரை எல்லா கீரையும் வச்சுருக்கேன். தண்டு கீரை முளைச்சிருக்கு. எனக்கு இதில் இருக்கிற கீரையே சரியாக போயிடும், எல்லா கீரையும். இதை பாருங்கள், இது ஃபுல்லாக அறுத்து முடிச்சிட்டேன். வேறு இன்னொரு இடத்துக்கு போகலாம் வாங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொல்லை அழகாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்கள் தோட்டத்தில் தான் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே நிறைய கொட்டி கிடக்குது. ஒரு 2 நாள் முந்தினேற்று 3 நாளுக்கு முன்னாடியே அறுத்துருக்கணும். 3 நாளாக பூத்துருக்குது. எனக்கு டைம் இல்லாமல் நான் அறுக்க முடியல. இது எலும்பூரிக்கு தழை ஃப்ரெண்ட்ஸ். இந்த எலும்பூரிக்கு தழையை நான் ஜூஸ் எல்லாம் போட்டு அன்றைக்கி காட்டினேன் பாருங்கள். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம இதயம் நல்லா செயல்படுமா. எலும்புங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு உறுதியாக அந்த எலும்பு உரிக்கி தழை. இது வர்றதே பெரிய சவாலாக இருந்தது. இப்போ தான் நல்லா வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது மாதிரி நீங்களும் ஒரு செடி வாங்கி மூலிகை செடி வச்சிங்கன்னா நம்ம இதெல்லாம் காட்டில் தான் கிடைக்கும். இது கிடைக்கிறதே கிடையாது. நான் வச்சவே நல்லா வருது. வாங்க இந்த செடியை அறுவடை பண்ணிக்கலாம். எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ஒரு வீடியோவை நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி செடி வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான பூ நீங்களே உங்கள் செடியில் வளர்த்துக்கு வேஸ்ட்டாக போகிற தண்ணியை இதுக்கு போட்டாக்கா நல்லா பூ பூக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ ஸ்கிப் பண்ணி தான் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் அறுத்துட்டு போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த செடி வந்து கீழே மாடிக்கு கீழே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மாடி மேலே வைக்கலை, கீழே வச்சுருக்கேன். இங்கே வரைக்கும் இவ்வளோ பூ, கொல்லைப்பூ பூத்துருக்கு. இதுக்கே இங்கேயே இவ்வளோ. இன்னும் மாடி மேலே எவ்வளோ பூ இருக்குது. இன்னமும் இதில் பறிக்க வேண்டியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாடி மேலே இந்த